Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் என்னென்னா இன்ஸ்டியூஷன் இன்ட்ராடேயில் அவங்க என்ன சீக்கிரம் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் ஒரு டவுட் இருக்கும். என்னென்னா நம்ம வாங்கும் போது தான் மார்க்கெட் ஆப்போசிட்டாக செல் சைட் போகும். அதே மாதிரி நம்ம செல் பண்ணும் போது தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் மார்க்கெட். அந்த ஒரு டவுட் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டவுட் என்னென்னா, நம்ம ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு தான் மார்க்கெட்டை வந்து என்ன ஆகுதுன்னா டார்கெட் போகும். இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸு. இது ஏன் இந்த மாதிரி நடக்குது? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இன்ஸ்டியூஷன்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் வந்து இன்ஸ்டியூஷன் பார்க்குறாங்களா, அவங்க என்ன சீக்ரெட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 100 rupeesல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்க நம்ம வந்து பை பண்ணுறோம். எவ்வளோ லாட்ஸ் பை பண்ணுறோன்னா 1000 லாட்ஸ் வந்து பை பண்ணுறோம். கரெக்டான ட்ரெண்டில் நம்ம கரெக்டாக பை பண்ணிட்டோம். நம்மளும் எப்போனாச்சும் கரெக்டான டைமில் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கரெக்டான டைமில் பை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ₹100 நல்ல ப்ரைஸ்ன்னு பார்க்குறாங்க. இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து 1000 லாட் என்ன பண்ணிட்டாங்க, பை பண்ணிட்டாங்க. உண்மையான ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு தான். இப்போ இன்ஸ்டியூஷன் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, அவங்க தான் அப் ட்ரெண்டில் இருக்கணும், அவங்க தான் வந்து பை சைடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அவங்க தான் பை பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ அவங்க பை பண்ணணும்னா யாரோ ஒருத்தர் செல் பண்ண வைக்கணும். இதுதான் அவங்க பண்ணுற விஷயம். நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க பை பண்ணணும்னா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியாகணும், செல் பண்ணணும். எப்படி செல் பண்ணுறதுன்னா, இங்கே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஏற்கனவே பை பண்ணதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டாப் லாஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த ப்ரைஸ் வந்தால் என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். சில பேர் ஸ்டாப் லாஸ் போடுவோம், சில பேர் என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ரைஸ் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சு அந்த ப்ரைஸ் வந்தோடனே என்ன பண்ணுவோம், செல் சைடு நம்ம என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். பை பண்ணதை என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். அந்த செல் பண்ணுற விஷயங்கள் யாருக்கு தேவைன்னா, இன்ஸ்டியூஷனுக்கு தேவை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து பையில் வந்து 1000 லாட் இருக்குன்னா, இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாரும் எந்த சைடு போவாங்கன்னா, செல் போவாங்க. எத்தனை லாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2000 லாட் செல் போவாங்க. 1000 லாட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பை பண்ணியிருக்காங்க, கரெக்டு. ஆனால் வந்து அதை காட்டிலும் மேலே என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டியூஷன் வந்து டபுளாக வந்து செல் பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட் என்ன போகும், மேலே போகாமல் கீழே வர ஆரம்பிக்கும். கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். சரி, இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ், சில பேர் ஸ்டாப் லாஸ் போடுவோம், சில பேர் வந்து இந்த இடத்துல வந்தால் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணும். இப்போ நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க அப்படின்னு கேட்டோன்னா, நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும்னா, இன்னைக்கு என்னால் எவ்வளோ லாஸ் பண்ணால் என்னால் தாங்க முடியுமோ, என் மனசு எவ்வளோ லாஸ் பண்ணால் ஏற்றுக்க முடியுமோ அந்த ரேஞ்ச் தான் போடுவோம். எவ்வளோ, ₹1000, ₹2000, ₹10, ₹5 அப்படின்ற லெவலில் தான் போடுவோம். தவிர மார்க்கெட் எங்கே வருமோ அங்கே போடுற பழக்கம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஸ்டாப் லாஸ் எங்கன்னா, இன்னைக்கு என்னால் எவ்வளோ லாஸ் பண்ணால் என்னால் ஓகேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் போடுவோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ₹100 நீங்கள் பை பண்ணிட்டீங்க, எங்கே ஸ்டாப் லாஸ் பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணியாச்சா? என்ன பண்ணியிருப்போம், முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்பாங்கன்னா, சில பேர் வந்து 99ல் போட்டுருவாங்க, ஒரு பாயிண்ட். சில இந்த ஸ்கேல்பர்ஸ்லாம் 98 போட்டிருப்பாங்க. இல்லை ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 95 போட்டிருப்பாங்க. 90, 85 மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லாரும் போடுறது வந்து எங்கே வரைக்கும் போட்டிருப்பாங்கன்னா 80 வரைக்கும் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து நிறைய பேர் போடுறது. 100ல் பை பண்ணியிருந்தோன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, 80 வரைக்கும் வச்சுருப்பாங்க. இப்போ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, அவங்க செல் பண்ணி மார்க்கெட்டை எங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வராங்க, கரெக்டாக 80 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. 80 எடுத்துகிட்டு வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாமே அடிக்குது. ஸ்டாப் லாஸ் எல்லாமே அடித்து நம்ம பை பண்ணது இப்போ என்ன ஆர்டராக மாறுது, செல் ஆர்டராக மாறுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டவங்க செல் சைட் பண்ண போகிறாங்க. அப்படி ஸ்டாப் லாஸ் போடாதவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ தூரம் லாஸ் வந்ததுனால என்ன பண்ணிப்பாங்க, க்ளோஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் யோசிக்கலாம், 80ல் வந்து 20 பாயிண்ட் தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். நம்ம இந்த இடத்துல சும்மா இருந்துட்டு போனால் கிடையாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் போடாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துலையும் என்ன பண்ணியிருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி ஆவரேஜிங் பண்ணியிருப்போம். அப்போ இந்த இடத்துல வரும்போது கிட்டத்தட்ட அக்கௌண்ட் வாஷ் அவுட் நிலைமையில தான் இருந்திருக்கும். அப்போ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் போட்டவங்களும் சரி, ஸ்டாப் லாஸ் போடாதவங்களும் சரி, எல்லாரோட செல் ஆர்டரும் இங்கே என்ன ஆயிருக்கும், ட்ரிகர் ஆகிருக்கும். ட்ரிகர் ஆன உடனே அவங்களோட மோட்டிவ் கிடச்சிருச்சா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பையாக இருந்தவங்கள என்ன பண்ண வைக்கணும், செல் பண்ண வைக்கணும். செல் பண்ண வச்சாதான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், பை ஆர்டர்ஸ் கிடைக்கும். எல்லாரையும் இந்த பை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, செல்லாக மாற்றினாங்க. செல்லாக மாற்றிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பை வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா செல் ஆர்டர்ஸ் கிடச்சிது, அவங்க என்ன பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க. பை பண்ணி இங்கேருந்து மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை தூக்கி போயிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு ஒரு தாட் வரும்,
கரெக்டாக என்னோட ஸ்டாப் லாஸ் அடிச்சது தான் மார்க்கெட் எப்போதுமே மேலே போகுது. யோசிச்சிருப்போம், யாரோ ஒருத்தன் என் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு இருக்கான் போல, கரெக்டாக நான் 80ல போட்டேன், கரெக்டாக ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே போயிருக்காங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் 100 to 80ல போட்டிருக்கீங்கன்னு அப்படின்னு இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரியுமானா தெரியாது. அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் நீங்க 100லேருந்து 80க்குள்ள தான் போட்டிருப்பீங்கன்னு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா, நீங்க இங்க தான் போட்டிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த ரேஞ்சில தான் போடுவீங்கன்னு தெரியும். அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த ரேஞ்சில வந்து உங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு, உங்கள என்ன பண்றாங்க, பையர்ஸா இருந்தவங்கள செல்லர்ஸா மாத்திட்டு, அவங்க எல்லா பையும் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, மொத்தமா ப்ராஃபிட் பண்ணிடுறாங்க. இதனால தான் நம்ம இன்ட்ராடேல நிறைய லாஸ் பண்றதுக்கான காரணம். ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ரேட் அச்சீவர்ஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இது 9th இயர் ஆனிவர்சரி அப்படின்றதுனால உங்க எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு நிறைய பேரும் கேட்டுட்டே இருந்தீங்க, சார் ஆஃபர் என்ன இருக்குன்ட்டு. ஸோ இது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரேட் அச்சீவர்ஸ்ல வந்து 3 types ஆஃப் கோர்சஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ், செகண்ட் ஒன்று ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், தேர்ட் ஒன் வந்து அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ்ன்ட்டு. இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ நான் அனாலிசிஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒரு சப்ளை டிமாண்டாக இருக்கட்டும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை டபுள் டாப் டபுள் பாட்டம்ஸாக இருக்கட்டும், ஃபிபனாச்சி எப்படி யூஸ் பண்ணணும், ட்ரெண்ட் லைனு சேனல், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் எப்படி எடுக்கணும், ட்ரெண்ட் பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டான்னு எப்படி கண்டுபிடிக்கணும், இது கரெக்ஷனா இல்லை கிராஷா, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆல்மோஸ்ட் 14-15 டேஸ் வரும் கிளாஸஸ் மட்டுமே. அது இதை மாதிரி நம்ம செட் டேட்ஸ்ன்றதுனால 15 டேஸ் தான் வரணும்னு கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் திரும்ப வந்து கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து எப்படி ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்கலாக ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக அப்ளை பண்ணலான்ட்டு அதுக்கான கோர்ஸும் இருக்குது. ப்ளஸ் அட்வான்ஸ் கோர்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலியாட் வேவ்ஸாக இருக்கட்டும், HM காட்லின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபிளாக் பேட்டர்னாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் லெவலில் எப்படி ஒரு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலான்றதையும் நம்ம வந்து அதை அட்வான்ஸ் பேட்டர்னில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணுமே முடிக்கிறது கிட்டத்தட்ட 58,410 rupees கிட்ட வந்துடும். ஆனால் இது நம்மளோட 9th இயர் ஆனிவர்சரின்றதுனால இது அப்படியே 50% ஃபிளாட் ஆஃபரில் வந்து 29,500க்கு நீங்கள் 3 கோர்சஸுமே சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் மூணுத்தையும் நீங்கள் பண்டிலாக எடுக்கும்போது நீங்கள் 50% ஆஃபர் எடுத்துட்டு 29,500க்கே பண்ணிக்கலாம். இது May 15th வரைக்கும் தான் அப்ளிகபிள் அண்ட் ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இதை கொடுக்குறோம். ஸோ May 15க்குள்ளே யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஆஃபரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். அண்ட் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் ஆல் திஸ் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் ஆல் 9 years. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மொத்தமாக மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பேருக்கு இருக்க கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி இன்ட்ராடேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்டிடியூஷனல் சீக்ரெட்ஸ் அப்படின்ற வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. சிம்பிள் தான். அப்படி கீழே வந்துட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து டார்கெட் போகுதுன்னா, அப்போ என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட என்ட்ரியை வந்து ஸ்டாப் லாஸில் வச்சுக்கோங்க. இதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸ்னா, முன்னாடி நம்ம எங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இருந்தோம்னா இந்த ரேஞ்சில் என்ட்ரி எடுத்தோம். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, அடுத்த வாட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ட்ரியை இங்கே வைக்காம என்ட்ரியை எங்கே வச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடும், மார்க்கெட் மேலே போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு பெரிய லாஸ் இருக்காது, நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இன்னொரு விஷயமும் பார்க்கணும். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டேன், என்னன்னா ஸ்டாப் லாஸ் வரும்போது அங்கே என்ட்ரி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் இது ரியல் லைஃப்பில் மக்கள் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன கிடையாதுன்னா பொறுமை கிடையாது. இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பை பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு பொறுமை கிடையாது. என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. இங்கே வராமல் மேலே போயிடுச்சுன்னா, ஏன்னா இந்த நான் இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே நிறைய பேர் என்ன யோசிப்பேன்னா, இங்கே வராமல் மேலே போயிடுச்சுன்னா அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணுறது காட்டிலும் சும்மா உட்காரது எப்போதுமே பெட்ரு. என்னன்னா போயிட்டு காசை வந்து நம்ம லாஸ் பண்ணுறது காட்டிலும் எப்போதுமே மார்க்கெட்டில் சும்மா உட்காரது பெட்ரு. அப்படி உங்களால் சும்மா உட்கார முடியல, இந்த இடத்துல சும்மா உட்கார முடியல, மேலேயே என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளோ தூரம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறாங்க. ஸ்டாப் லாஸில் போடுங்கன்னு சொல்லிட்டேன், ஆனால் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, உன்னால் பொறுமையாக இருக்க முடியல, இவ்வளோ தூரம் வெயிட் பண்ண முடியலன்னா எவ்வளோ தூரம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் தான். ப்ரீவியஸ் மார்க்கெட் எடுத்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்காங்க. ஒரு பைன்ற ட்ரெண்டில்
மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஆப்போசிட்டாக வந்து கீழே வந்து டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. இந்த மாதிரி 100 ஸ்விங்க் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனோட பேட்டர்ன்ஸ் தெரியும். இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். இத்தனை வருஷம் ஒரு மார்க்கெட்லேயும் ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ தூரம் வந்து அடிக்கிறாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனுக்கும் டிசிப்ளின் இருக்குது. என்னன்னா இந்த ரேஞ்சு கீழே வரமாட்டாங்க. இந்த ரேஞ்சு கீழே வந்தால் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா சிம்பிள் தான். நம்ம பார்த்தோம் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணாங்கன்னா செல் பண்ணி மார்க்கெட் கீழே கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாரும் என்ன இருந்தோம், பையஸாக இருந்தோம். இப்போது இன்னொரு சினாரியோ சொல்கிறேன். இப்போது கீழே வந்துட்டாங்க, நம்ம எல்லாரும் செல்லர்ஸாக மாறிட்டோம். இன்ஸ்டிடியூஷன் வந்து பை பண்ணல, அவங்களும் என்னவா இருக்காங்கன்னா செல்லர்ஸாக தான் இருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நம்மளும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் செல்லர்ஸ் போயிட்டாச்சு, இன்ஸ்டிடியூஷன் எல்லாரும் செல்லர்ஸ் போயிட்டாங்க. அப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக செல்லர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ ஃபுல்லாக செல்லர்ஸ் இருக்கனால மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது, கிராஷ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஓவர் செல்லிங்னால. அதனால் இன்ஸ்டிடியூஷன் எப்போதுமே டிசிப்ளின்டாக இருப்பாங்க. எந்த ரேஞ்சுக்கு வரணுமோ, எந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கணுமோ அந்த ரேஞ்சு வந்து தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போவாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸில் தான். பார்க்கும்போது டிசிப்ளின்டாக அந்த ரேஞ்சு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிடுறாங்க. அதனால் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸில் என்ட்ரி போடலாம். அப்படி உங்களால் பொறுமை இல்லைன்னா என்ட்ரி போட்டுட்டு எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வராங்கன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், அந்த லெவலில் வச்சுட்டு தாராளமாக வெயிட் பண்ணலாம். எந்த ஒரு வரிசையும் கிடையாது. சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, ஒருவேளை ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம், அப்போ எனக்கு ஸ்டாப் லாஸே அடிக்காதே, அக்கௌண்ட்டே லாஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறோம், மார்க்கெட் திடீர்னு கீழே வந்துச்சுன்னா மேஜர் லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆனதுக்கான ரீசனும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணதுக்காக தான். அதனால தான் நம்ம எப்போதுமே அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் என்ன தான் ட்ரேடராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரிகாஷன் மெஷர்ன்றது எப்போதுமே ரொம்ப முக்கியம். கேஸ் நம்ம பார்க்கல, மார்க்கெட் நல்லா விழுந்துருச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் இருந்துச்சுன்னா அது விழும்போது என்ன பண்ணணும், நம்ம லாஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும். பார்க்கல, நம்ம வெளில போயிட்டோம், அப்போ என்ன ஆகும்னா ஒரு மேஜர் ஃபால் வருதுன்னா நம்ம லாஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன ட்ரேட் எடுத்தீங்கனாலும் சரி, ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சினா ட்ரேட் ரிச்சர்ஸ் வி டீச் பீப்பிள். என்னென்னா ஸ்டாப் லாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கும். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. வேணா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் சைடில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.